இப்போ நிறைய வீடுகள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு டிமாண்டி காலனி இந்த மாதிரி சில வீடுகள் இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் திறந்தாலே நிறைய ரீல்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த வீட்டோட வாஸ்து அமைப்பு எப்படி இருந்திருக்கும்? ஏன் அந்த தவறு நடக்குது? இப்போ இந்த மாதிரி அமானுஷ்யம் கனெக்ட் ஆகிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் சூரியன் உதிக்கிற பக்கம் சன்ரைஸ் ஆகிற பக்கத்தில் உயரமான மரங்கள் இல்லை அந்த வீட்டில் வந்து முழுசாக மூடப்பட்டிருக்கும், ஜன்னலே இருக்காது அந்த வீட்டில். அந்த மாதிரி வீடு எல்லாமே அமானுஷ்யத்துக்குள்ளே உள்ள வரும். குணம் நல்லா இருந்தால் தான் மனம் நல்லா இருக்கும், மனம் நல்லா இருந்தால் பணம் வரும். குணம் கெட்டால் மனம் கெட்டுடும், மனம் கெட்டால் பணம் கெட்டுடும். ஆனால் அந்த சிங்கை எங்கே வைக்கணும்னு தெரியாது. சிங்கை இதே தெற்க ஒட்டி வச்சுருந்தாங்கன்னா, சவுத் சைடு சவுத்தில் சிங்கை வச்சுருந்தாங்கன்னா அந்த அம்மாவுக்கு எப்போவுமே சமைச்சிட்டு இருக்கப்போ அவங்க மனசு ஒரு திடகாத்தமாக இருக்காது. ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்னால் அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் போவாங்க. வீட்டில் சம் அன்வான்ட் பொருள் வருது, இல்லை நம்ம பைக்கே ஒன்று புது பைக் வாங்குகிறோம், பழைய பைக் ஸ்க்ராப் ஆகுது, எப்போயாவது யூஸ் பண்ணணும்னு சொல்லி வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். ஆனால் அதை எடுக்கிறதே இல்லைன்னா அது எல்லாமே சனி காரகத்துவமாக மாறிடும். நியூலி மேரிட் கப்பலே இப்போ சீரில் என்ன பண்ணுறாங்கன்னா டைனிங் டேபிளை சேர்த்து வாங்குறாங்க. இந்த டைனிங் டேபிளை வாங்கி டைனிங் டேபிளை சாப்பிட்றது இல்லை, கீழே இருக்கிற அத்தனை பொருளையும் டைனிங் டேபிளை எடுத்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுவுமே வாஸ்து பிரச்சனை வரும். வயசானவங்க இருக்காங்க, அவங்களால கீழே உட்காந்து சாப்பிட முடியாதுன்னா யூஸ் பண்ணணும். அது எல்லாமே நம்ம எடுத்து பயன்படுத்திகிட்டே இருக்கணும். பண்ணலன்னா கொடுத்துடணும். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு வாஸ்து மாஸ்டர் வெஸ்ட்ரிவேல் பாலாஜி சார் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இன்னைக்கு வாஸ்து குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வீட்டில் வாஸ்து தப்பாக இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படும், இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கும். ஸோ இப்போ வாஸ்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நிறைய பேர் இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசன்ட் காலங்களில் இப்போ நிறைய வீடுகள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு டிமாண்டி காலனி இந்த மாதிரி சில வீடுகள் இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் திறந்தாலே நிறைய ரீல்ஸ் எல்லாம் வருது. இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த வீட்டில் போய் விளாக் போடுறாங்க, இந்த மாதிரி பேய் இருக்குது, அமானுஷ்யம் இருக்குது அந்த மாதிரி. ஸோ நிறைய இந்த நியூஸ்லாம் கூட கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 3 பேர் அந்த வீட்டில் வந்து ரொம்ப நாள் பூட்டி இருந்த வீட்டில் இறந்துருந்தாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களோட வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த வீட்டோட வாஸ்து அமைப்பு எப்படி இருந்திருக்கும்? ஏன் அந்த தவறு நடக்குது? இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தில் வந்து நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாமே சரியான அமைப்பில் இருந்தால் தான் அந்த வீட்டில் எல்லாமே சரியாக இருக்கும். இதில் குறைபாடுகள் வர்றப்போ நம்ம மனசும் பாதிக்கும். சரி, மற்ற விஷயங்கள் அது சம்மந்தப்பட்ட பொருளாதாரம், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இஷ்யூ வரும். இப்போ இந்த மாதிரி அமானுஷ்யம் கனெக்ட் ஆகிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் சூரியன் உதிக்கிற பக்கம் சன்ரைஸ் ஆகிற பக்கத்தில் உயரமான மரங்கள் இல்லை அந்த வீட்டில் வந்து முழுசாக மூடப்பட்டிருக்கும், ஜன்னலே இருக்காது அந்த வீட்டில். ஈவன் வாசல் இருக்கும், ஜன்னல் இருக்காது. சன்லைட் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரே ஆகாது. சன்லைட்னா ஃபுல் சன்லைட்டும் என்ட்ரு ஆகக்கூடாது, சுத்தமாக சன்லைட் வராமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வீடு எல்லாமே அமானுஷ்யத்துக்குள்ளே உள்ள வரும். இப்போ அந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் அந்த மாதிரி வீடு அமையும். இண்டிவிஜுவல் வீடு இருக்குன்னா இப்போ சிட்டிக்குள்ளே நிறைய வீடுகள் அது மாதிரி அமையும். எல்லாருக்குமே அந்த அமைப்பு வராது. யாரோ ஒருத்தரோட ஜாதகத்தில் குரு தசையோ இல்லை அவங்களுக்கு பாதகாதிபதியோட தசை நடக்குதோ அந்த நேரத்தில் அவங்களோட சந்திரன், அவங்களோட மனசு ஸ்ட்ராங்காக இருக்கிறது வீக் ஆகும். வீக் ஆகுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டோட தவறுனால அவங்களுக்கு அந்த அமானுஷ்யம் கனெக்ட் ஆகிடும். இதில் கனெக்ட் ஆகிறது அவங்க மட்டும் கிடையாது, இதே அந்த வீட்டில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. அது மாதிரி வீட்டுக்குள்ளே நல்ல நட்சத்திரக்காரர்கள், நல்ல அஸ்ட்ராலஜியில் நல்லா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, இல்லை குழந்தைங்க செம்ம டேலண்டாக இருப்பாங்க. யார் இருப்பாங்கன்னா ஜென்ஸ் கிடையாது, லேடிஸ் குழந்தைங்க அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து டபுள் டிகிரி கோல்டு மெடலே வாங்குவாங்க, எஜுகேஷனில் நம்பர் 1 இருப்பாங்க. இதே அங்கே ஒரு பையன் ஆண்தன்மை உள்ள ஒரு மகன் அந்த இடத்துல இருந்தானா அவனால் சரியாக படிக்க முடியாது, முன்னேற முடியாது. இதே பெண் இருந்தால் அந்த வீட்டில் ஜெயிக்க முடியும், வெற்றி அடைய முடியும், எஜுகேஷனில் ஒரு பெரிய லெவலே அச்சீவ் பண்ண முடியும் அவங்களால. மேரேஜ்ன்ற வர்றப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த லேடிஸ்லாம் எனக்கு இப்போ வேண்டாம், தள்ளி போடுங்க அப்படின்வாங்க. நம்ம இவங்க ஏதோ பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது, இவன் ஏன் கல்யாணத்தை வேணான்னு சொல்கிறா அப்படின்னு பேரண்ட்ஸ் ஒரு கண்ணோட்டத்தில் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே போவாங்க, இல்லை போய் அடுத்தவங்ககிட்ட கேட்பாங்க. ஆனால் முழுக்க என்ன தவறுன்னா நம்மளுக்கு முக்கியமான பிரதானம் வந்து சூரியன். இந்த சூரிய ஆற்றல் வீட்டுக்குள்ளே வரலைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அந்த பக்கம் ஏதாவது ஒரு ஜன்னலோ இல்லை ஓப்பனிங் பண்ணாங்கன்னா அந்த குழந்தைக்கு, அந்த வீட்டு பெண் குழந்தைக்கு கல்யாணம்
ஒத்துப்பா உடனே கல்யாணம் நடந்தேறும். ஓகே. அப்போ ஆனால் வந்து சில இடங்களில் கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா இப்போ சன் எக்ஸ்போஷர் வந்து உள்ள நிறையவே இருக்கும் அந்த மாதிரி வீடுகளில், சில வீடுகளில். இப்போ எங்கள் ஊர் பக்கமே நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயுமே ஒரு பெரிய வீடு, அது வந்து ஓடெல்லாம் இருக்கும். அதை வந்து ரெனோவேட் பண்ணி ஆக்சுவலி ஒரு 20 இயர்ஸ் கிட்ட அது வந்து யாருமே அங்கே குடி இருக்கலை. 20 வருஷத்துக்கு அப்புறமா ரெனோவேட் பண்ணி வேற ஒருத்தவங்க குடி இருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் போகிறது வந்து சரியா இருக்குமா? 20 இயர்ஸாக குடி இல்லை. ஆமாம், பாலடைஞ்சு தான் இருந்துச்சு. அந்த வீடெல்லாம் வாஸ்து தவறான வீடுகள். அந்த வீட்டை போய் நம்ம வாங்கினாலோ இல்லை அந்த வீட்டில் குடி போகனாலோ வாஸ்து பார்த்து சரி பண்ணி தான் அந்த வீட்டுக்குள்ளே போகணும். அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வாஸ்து தவறாக இருக்கிறனால தான் அந்த வீட்டிலேருந்து அவங்க வெளியேறி இருக்காங்க, மற்றவங்க யாரும் அந்த இடத்துல வராமல் இருக்காங்க. அதில் தென்மேற்கு பாதிப்பு இல்லை வடமேற்கு பாதிப்புகள் இருந்தால் அதிகப்படியான பிரச்சனையில் பொருளாதாரத்தில் வெளில போயிருப்பாங்க. இதே வடமேற்கு பிரச்சனை உள்ளவங்களாக இருந்தால் மனசு பாதிச்சிருக்கும், பேரலைசிஸ் அட்டாக் வந்திருக்கலாம் அந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு. மனசு எப்போவுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு தெளிவு இல்லாமல். இங்கேருந்து எப்போ வெளில போவோம்ன்ட்டு அங்கேருந்து வெளில அமுச்சிருக்கும். நம்ம அந்த மாதிரி வீடுகள்லாம் நமக்கு கனெக்ட் ஆகுதுன்னா நம்ம அந்த வீட்டை வாங்குகிறோம் இல்லை அந்த வீட்டுக்கு குடி போகிறோன்னா வாஸ்து நிபுணரை வச்சு வாஸ்து பார்த்து சரி பண்ணி தான் அந்த வீட்டுக்குள்ளே போகணும். சேம் அந்த மாதிரி வீடு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 20 இயர்ஸ், இதே தான் பேங்க் லோன்லேருந்து கட்ட முடியாமல் அந்த வீடெல்லாம் ஜப்திக்கு வரும். அந்த வீடை நம்ம லோ ப்ரைஸில் வாங்க போகிறோம் அப்படின்னு நமக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னா வாங்கலாமான்னா வாங்கலாம். அந்த வீடை வாங்கி வாஸ்து சரி பண்ணி தான் அந்த வீடை நம்ம எடுத்துக்கணும். அது வாஸ்து தவறு இருக்கிறனால தான் பேங்க் லோனில் அவங்களால கட்ட முடியாமல் அந்த வீடு வந்து ஜப்திக்கு போகுது. அப்படின்ற பட்சத்தில் அந்த வாஸ்து தவறுகளை சரி பண்ணோம்னா அந்த வீடெல்லாம் நம்ம வாங்கலாம், தாராளமாக குடியிருக்கலாம். ஓகே சார். இப்போ அந்த வீடை வந்து இப்போ டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் இப்போ அந்த வீட்டுக்குள்ள வாஸ்து அந்த வீட்டோடையே போயிடுமா இல்லை அந்த நிலத்துலையுமே தங்கி இருக்குமா? ஆக்சுவலாக நிலத்துக்கு எல்லாத்துக்கும் வாஸ்து இருக்குது, ஒவ்வொரு இடத்துக்கும் வாஸ்து இருக்குது, ஒவ்வொரு நிலத்துக்கும் அந்த இடம் ஃப்ளாட்டுக்கும் வாஸ்து இருக்குது, அந்த வீட்டுக்கும் வாஸ்து இருக்குது, ஒரு அறைக்கும் வாஸ்து இருக்குது. அப்படின்றப்போ அது முழுசாக ஃபுல்லாகவே செக் பண்ணணும். ஒரு வீடை வந்து உள்புறம் மட்டும் பார்த்து வாஸ்து கிடையாது, வீட்டோட வெளிப்புறமும் பார்த்து என்வரான்மெண்ட் சுற்றி அதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். அதை சேர்த்து பார்த்தா தான் வாஸ்துவோட ப்ராப்ளம் என்னன்னு தெரியும். இது உள்புறம் மட்டும் சேர்த்து பண்ணோன்னா அவங்களால அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வெளில வர முடியாது. வெளியில் அவுட்டர்லேயும் பார்க்கணும், பக்கத்து வீடு எல்லாத்தையும் பார்க்கணும், ரோடும் பார்க்கணும், ரோடு கண்டிஷனும் பார்க்கணும், பக்கத்தில் கோவில் இருக்கா, குளம் இருக்கா, ஏரி எந்த பக்கம் இருக்குது, மலை எந்த பக்கம் இருக்குது, இவ்வளோத்தையும் பார்த்து அந்த வீட்டில் குடியேறினாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருப்பாங்க. மேபி இப்போ நீங்கள் சொல்கிற இப்போ எல்லாமே வந்து இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஆனால் வந்து இப்போ ஒரு ஃப்ளாட்டில் இப்போ இங்கே சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் இருக்காங்க அப்படிங்கும்போது ஃப்ளாட்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து கட்டியே தான் வச்சுருப்பாங்க இல்லை சார். இப்போ சில வீடுகளில் வாஸ்து கரெக்டாக இருக்கும், அப்போ அவங்களுக்கு வந்து வாஸ்து சரியில்லாத ஒரு வீடு அவங்களுக்கு அமையும் போது அவங்க என்ன பண்ணணும்? பெரும்பாலான உங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருந்த வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா இருந்தது தாத்தா இருந்த காலத்துலலாம் நமக்கு வீட்டில் வந்து கீழே வந்து யாருமே பூமியை தோண்ட மாட்டோம், செப்டிக் டேங்க் போட மாட்டோம். இப்போ சமீபத்தில் அதெல்லாம் நம்மளோட தேவைகள் பேசிக்காக வேணும். செப்டிக் டேங்க் வீட்டோட நமக்கு வேணும், டாய்லெட் அட்டாச்சு வேணும், முன்னாடி அதெல்லாம் கிடையாது, இப்போ எல்லாம் வேணுன்றோம். இங்கே சிட்டிக்கு வந்து அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களால பர்மனெண்ட்டாக அந்த மாதிரி வீட்டில் இருக்க முடியாது. ஒன்று வாஸ்து தவறான வீடு அவங்க வந்து இங்கே செட்டில் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க பூர்வீகத்துக்கும் இந்த வீட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கும். அவங்க பூர்வீகத்தில் என்ன தவறு இருக்கோ அதுபடி தான் அந்த வீடு இங்கே கிடைக்கும். அப்போது அது அப்படியே இங்கே மெர்ஜ் ஆயிரும். யாருமே புதுசாக ஒரு வீட்டுக்கு வர்றது அப்படிலாம் கிடையவே கிடையாது. பூர்வீகம் எப்படி இருக்கோ அந்த பூர்வீகப்படி தான் அவங்களுக்கு இங்கே வீடு அமையும். பூர்வீகம் சரியாக இருந்தால் இங்கே வர வீடு சரியான வீடு கிடைக்கும். பூர்வீகம் தவறு இருந்ததுன்னா இப்போ அவங்க குடியேற வீடும் தவறான வீடுகள் கிடைக்கும். இப்போ சில ஃப்ளாட்ஸ்லாம் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அங்கே வந்து நைட்டு கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஆனால் சில அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் வாஸ்துவால் தான் ஏற்படுதா? கிழக்குன்றது குணம், வடக்குன்றது வாயுமூலன்றது மனம். அதே அந்த வடக்கில் நடுப்பகுதின்றது பணம். குணம் நல்லா இருந்தால் தான் மனம் நல்லா இருக்கும், மனம் நல்லா இருந்தால் பணம் வரும். குணம் கெட்டால் மனம் கெட்டுடும், மனம் கெட்டால் பணம் கெட்டுடும். இந்த இடத்துல இந்த அமானுஷ்யம் கனெக்ட் ஆகிற இடத்துல மனசு கெட்டுருக்கும், குணமும் கெட்டுரும், மனசும் கெட்டுடும். அப்போ கெட்டதுன்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் கனெக்ட் ஆகும். தூங்குறப்ப ட்ரீம்ஸ் வர்றது ப்ளஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கனெக்ட் ஆகிறதுனால இந்த மனசு கெட்டவங்க தான் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதுக்கு இந்த வடக்கு வீட்டில் எந்த திசையை பார்க்கணுன்னா வடமேற்கு மூலை, அந்த பக்கத்தில் வாசலோ இல்லை படிக்கட்டு, வீட்டுக்குள்ளே உள்முள்ள படிக்கட்டோ இல்லை பாத்ரூமை படிக்கட்டு கீழே போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தப்புகள்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சிறு சிறு ஆக்சிடென்ட்ஸும் நடக்கும். அதை மீறி இந்த மாதிரி விஷயங்களும் போகும்.
இப்போ வடமேற்கு மூலை பற்றி சொன்னீங்க இல்லையா சார்? இப்போ வந்து இப்போ வாஸ்து பற்றி எந்த நாலேஜுமே இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து பேசிக்காக கூட தெரியல அப்படிங்கும்போது, புதுசாக ஒரு வீடு இப்போ ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு குடியேறும் போது என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்கணும், செக் பண்ணணும்? பேசிக்காக ஒரு வீடு நம்ம எப்படி வீடு இடம் எது வாங்கினாலும் ஸ்கொயராக இருக்கணும், ரெக்டாங்கிளாக இருக்கணும். இதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். ப்ளஸ் அந்த வீட்டில் நார்த் ஈஸ்ட் கார்னர் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நார்த் ஈஸ்ட் கார்னர். போரோ சம்போ இதெல்லாம் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் இருக்கும். அந்த இடத்துல கிச்சன் வந்து ஈஸ்ட்டை பார்த்து சமைக்கிற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அதுக்குள்ளே இருக்கிற ஷிங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷிங்க்கை இப்போ கிச்சன் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்காக எல்லாருக்கும் தெரியும் அக்னி மூலையில் தான் வந்து சமையலறை வரணும்னு சொல்லி வச்சிருவாங்க. ஆனால் அந்த ஷிங்கை எங்கே வைக்கணும்னு தெரியாது. ஷிங்கை இதே தெற்கை ஒட்டி வச்சுருந்தாங்கன்னா, சவுத் சைடு சவுத்தில் ஷிங்கை வச்சுருந்தாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு எப்போவுமே சமைச்சிட்டு இருக்கப்போ அவங்க மனசு ஒரு திடகாத்தமாக இருக்காது. ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்னால் அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் போவாங்க. தெற்குன்றது ஆரோக்கியம். தெற்கு பக்கத்தில் தான் யமன் இருக்கார், செவ்வாயும் அங்கே தான் இருக்கார், சுக்கிரனும் அக்னியில் தான் இருக்கார். அப்படின்ற பட்சத்தில் பெண்ன்றவங்க சந்திரன், இவங்க 3 பேரும் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆனாங்கன்னா மனசு பாதிக்கிறதோட உடல் வாதைகள் அதிகமாக வரும். ஒரே ஒரு சிங்க்னால இவ்வளோ பெரிய தவறுகள் இருக்குது. அந்த சிங்க்லேருந்து போகிற தண்ணியும் வெளியில் போகிற தண்ணி எங்கே போகுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை வந்து சின்ன ஒரு பிட்டு எடுத்து அந்த இடத்துல விட்டுருக்கணும். அந்த தண்ணியை கொண்டு போய் ஒரு வாழை மரத்துக்கோ ஒரு செடிக்கோ விடக்கூடாது. தெரியாமல் வாழை மரத்துக்கு விட்டுருந்தாலோ அந்த இடத்துல கேன்சர் வரும் அந்த வீட்டில். அதனால் அந்த சிங்க்குக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த தண்ணி எங்கே போகுதுன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது தென்மேற்கு மூலை, இங்கே தான் பெட்ரூம் வரணும். அந்த இடத்துல தென்மேற்கு மூலையில் பாத்ரூமோ டாய்லெட்டோ இருக்கக்கூடாது. தென்மேற்கு மூலையில் பீரோ பெட் மட்டும் தான் இருக்கணும். அந்த இடத்துல இது 2 மட்டும் தான் இருக்கணும். அதே வடமேற்கு மூலை வந்தோம்னா, வடமேற்கு மூலையில் பெட்ரூம் இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, இல்லை கெஸ்ட் இருக்காங்க, பசங்களுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னா அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். இது 2த்துக்கும் தென்மேற்கு வடமேற்கு இந்த 2 ரூமுக்கு பெட்ரூமுக்கு நடுவில் தான் டாய்லெட் வரணும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் சொல்லணும். தென்மேற்கு மூலை இது வெறும் பெட்ரூம், அதை என்றைக்குமே மாஸ்டர் பெட்ரூம் ஆக்கக்கூடாது. தென்மேற்கு மூலை தான் மாஸ்டர் பெட்ரூம். வடகிழக்கு மூலை நார்த் ஈஸ்ட் கார்னர் எந்த வெயிட்டும் இல்லாமல் ஹாலாக இருந்தால் பெட்டர். இல்லைன்னா குழந்தைங்க படிக்கிறதுக்கான ஒரு ஸ்டடி ரூமாக இருந்தால் பெட்டர். பூஜா ரூம்ன்றது கிச்சனுக்குள்ளே வரலாம், இல்லைன்னா வடமேற்கு மூலையில் வரலாம். இதெல்லாம் இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே ஓகே. எங்கே உள்ளேயும் ரூமும் ஸ்கொயராக இருக்கணும், வீடும் ஸ்கொயராக இருக்கணும், இல்லை ரெக்டாங்கிளாக கூட இருக்கலாம். கிச்சனை பொறுத்த வரையும் அந்த எக்ஸாஸ்ட்டு தெற்கு பக்கத்தில் இருக்கணும். விண்டோ கம்பல்சரி கிழக்கில் இருக்கணும். அவங்களுக்கு சிம்னி போட்டிருந்தாங்கன்னா ஆக்டிவில் இருக்கணும். அந்த வீட்டில் எல்லாம் வாஸ்து சரியாக இருந்து போட்டிருக்க சிம்னி வேலை செய்யலை அப்படின்னாலும் வாஸ்து குறைபாடுகள் வரும். இப்போ சில வீடுங்களில் வந்துட்டு இப்போ துண்ட இடம் இருக்குல்ல, சில இடத்துல வந்து யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ அந்த இடத்துல எதனா போட்டு டம்ப் பண்ணி வைக்கிறது, இல்லைன்னா வந்து இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே வந்து இந்த செப்பல் ஸ்டாண்டெல்லாம் வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வைக்கிறதெல்லாம் எப்படி சார்? இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா வடகிழக்கில் அதிகமான இடம் விட்டு வீடு கட்டணும். அதில் பாதி வடக்கில் விட்டு கட்டணும். இதில் பாதி தெற்கு மேற்கில் விடணும். இன்கேஸ் இப்போ கிழக்கில் வந்து 10 அடி இடம் விட்டு கட்டியிருக்கோம், வீட்டில் சம் அன்வான்ட் பொருள் வருது, இல்லை நம்ம பைக்கே ஒன்று புது பைக் வாங்குகிறோம், பழைய பைக் ஸ்க்ராப் ஆகுது, எப்போயாவது யூஸ் பண்ணணும்னு சொல்லி வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம், ஆனால் அதை எடுக்கிறதே இல்லைன்னா அது எல்லாமே சனி காரகத்துவமாக மாறிடும். ஒரு வீட்டுக்குள்ளே சுப கிரகங்கள் தான் வலுக்கணும்னா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அப்படின்ற பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் புதன் இவங்கெல்லாம் வலுக்கணும். சந்திரன்றது மனம், குருன்றது பணம், சுக்கிரன்றது அவரும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டவர், புதன்ன்றவரும் அறிவாற்றல் ப்ளஸ் தினம் பணம். இவங்க 4 பேரும் ஒரு வீட்டில் வலுக்கணும். இதுக்கு ஆப்போசிட்டில் ராகு கேது சனி வலுத்தாங்கன்னா பாசிட்டிவ் விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நடக்காது. இவங்களுக்கு தெரியாது, எப்போ நிறுத்திருப்பாங்க அந்த வண்டி, ஜஸ்ட் அந்த வண்டினாலே இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம், இல்லை சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு கேஸ் வரலாம். ஆனால் என்னன்னு தெரியாது. வீட்டுக்குள்ளே என்ன பண்ணணும், நம்ம வீடு வாஸ்துப்படி தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு பொருளை டம்ப் பண்ண விஷயம் பெரிய தப்பு. இந்த டம்ப் பண்ணுறது அது மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ளே டைனிங் டேபிள் வாங்குவோம். பெரும்பாலும் நம்ம மிடில் கிளாஸ் இப்போ என்னென்னா வயது முதியவர்கள் இருக்காங்க, மூட்டு பிரச்சனை உள்ளவங்க இருக்காங்க, அவங்க டைனிங் டேபிளில் சாப்பிட்லாம், தப்பில்லை. நியூலி மேரிடு கப்பிளே இப்போ சீரில் என்ன பண்ணுறாங்கன்னா டைனிங் டேபிளை சேர்த்து வாங்குறாங்க. இந்த டைனிங் டேபிளை வாங்கி டைனிங் டேபிளை சாப்பிட்றது இல்லை, கீழே இருக்கிற அத்தனை பொருளையும் டைனிங் டேபிளை எடுத்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுவுமே வாஸ்து பிரச்சனை வரும். நார்மல் டைனிங் டேபிளுக்குள்ளே அந்த டேபிளை யூஸ் பண்ணாமல் அது மேலே ஏதாவது டம்ப் பண்ணோனாலே அதுலேயுமே வாஸ்து ப்ராப்ளம் வரும். ஒரு வீட்டுக்குள்ளே என்னோட கிளைண்ட்டு வீடு சரியாக இருக்குது, அடிக்கடிக்கு ஹெல்த் இஷ்யூ, அடிக்கடிக்கு கால் வலிக்குது ப்ராப்ளம்மு,
என்னன்னு தெரியல நீ வாங்க அப்படின்னாங்க. வாஸ்துப்படி தான் நான் வீடு கட்டியிருக்கேன் எல்லாம் பண்ணுறேன்ட்டு. சென்னையில் தான் வீடு போய் நானும் சுற்றி ஒரு 2 hours வெளியில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எதுவுமே தெரியல. வந்து எழுதணும்னு சொல்லி இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு எழுதுறதுக்கு அந்த டைனிங் டேபிளை வச்சு எழுது ராஜான்னாங்க. போய் டைனிங் டேபிளில் பார்த்தா அவங்களுக்கு 2 years பிஃபோர் வந்த கிஃப்ட் ஐட்டம், அவங்க பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்டு, கோவிலில் கொடுத்த கிஃப்ட்டு, அது எல்லாத்தையும் சீல் கூட பிரிக்காமல் அந்த டைனிங் டேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு எங்கே வச்சாலும் அது ஸ்பாயில் ஆகிடும், இது அப்படியே இருக்கட்டும்னு. இது எல்லாமே வாஸ்து. ஓகே, இது எல்லாமே வாஸ்து உருக்குலைக்கும். இப்போ டைனிங் டேபிள் வந்து அவசியம் இருந்தால் வாங்கலாம். எங்களால் வீட்டில் உள்ளவங்க வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வாங்கக்கூடாது. நம்மளோட முறைகள் அந்த காலை மடித்து போட்டு உட்காந்து சாப்பிட்றது தான், கீழே உட்காந்து. அது அந்த முறையில் சாப்பிட்டா சாதமும் நம்மளுக்கு ஒழுங்காக ஜீரணமாகும். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, மேலேன்றது சொர்க்கம், கீழேன்றது நரகம். இன்டேக் எடுக்கிறது சொர்க்கம், சாப்பாடு நம்ம ருசியாக சாப்பிட்றோம், இதெல்லாம் சொர்க்கம். நரகம்னா டெய்லியும் நம்ம டாய்லெட் போகிறது. இது கரெக்டாக இன் அவுட்டு போயிட்டு இருந்தாலே நம்ம ஹெல்த்தை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருப்போம். இதில் ப்ராப்ளம் வரும்னா இந்த டைனிங் டேபிள் வச்சோன்னா அதுவும் ப்ராப்ளம் கொடுக்கும். இந்த ஷிங்க்கு அதுவும் பிரச்சனை கொடுக்கும். வடமேற்கு மூலையில் வாயு மூலையில் தவறு பண்ணால் கம்பல்சரி டைஜஷன் இஷ்யூஸ் வரும். அந்த கிச்சனில் வடமேற்கில் தப்பு பண்ணாங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க கிச்சனில் சமைக்கவே மாட்டாங்க. டெய்லியும் ஹோட்டல் சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்க, ஸ்விக்கியில் போடுங்கன்னு ஸ்விக்கியில் போவாங்க. ஓகே, இப்போ அந்த டைனிங் டேபிள் மேலே இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ அங்கே வந்துட்டு இப்போ புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. வெறும் இந்த கிச்சனை பேர் என்னன்னு வாங்குறீங்க, சாப்பிடணுன்றதுக்காக வாங்குறீங்க டைனிங் டேபிள். ஆனால் இப்போ நிறைய வீட்டில் ஹாலில் தான் இருக்குது டைனிங் டேபிள். அதுக்கு தான் வாங்கக்கூடாது. தேவைன்னா வச்சுக்கலாம். வயசானவங்க இருக்காங்க, அவங்களால கீழே உட்காந்து சாப்பிட முடியாதுன்னா யூஸ் பண்ணணும். நம்ம வாங்கிட்டு நம்மளோட கல்ச்சர் எப்படி இருக்குன்னா, எல்லாருமே பெரும்பாலும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், இப்போ தான் நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொருள் வாங்குவோம், வந்த புதுசில் கொஞ்சம் ஆர்வமாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் 2-3 months ஆச்சுன்னா எடுத்து வச்சிருவோம். இதுதான் வாஸ்து. அது எல்லாமே நம்ம எடுத்து பயன்படுத்திகிட்டே இருக்கணும். பண்ணலன்னா கொடுத்துடணும். அது மாதிரி விஷயங்கள் டைனிங் டேபிள் மட்டும் கிடையாது, டைலரிங் மிஷின் அது ஒரு பெரிய மேஜர் பிளே ரோல் பண்ணுது. வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேணான்னு நாங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அது அப்படி அந்த மிஷின் வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதுவுமே அவங்களை கொண்டு போய் பொருளாதாரத்தில் சிக்க வைக்குது. லேடிஸ்க்கு உடம்பு முடியாமல் போயிடுது, அவங்களுக்கு அண்டர் ஸ்டொமக்கு கீழே உள்ள ப்ரைவேட் பார்ட்டில் இஷ்யூஸ் வருது. அதுவும் வந்தாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு ஜென்ஸை வந்து சுத்தமாக அவங்க பாக்கெட்டை காலி பண்ணுது. அவங்க கூட இருந்தாங்கன்னா ஜென்ஸை டோட்டலாக காலி பண்ணிடுது. அதனால மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல யாருமே வந்து நீங்கள் டெய்லரிங் மிஷின் வாங்காதீங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ இருந்தால் அதை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா யாருக்காவது டொனேட் பண்ணிடணும், அதை வச்சுக்க கூடாது.